என்னதான் நம்ம பாண்டியன் தான் அண்ணனுக்காக பாடுபட்டாலையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தனாக்கா இப்போ நிலாவை வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்கும் அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வானதி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய செக்கை வச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் வந்து பதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வானதி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க சும்மா இல்லைங்க, இந்த காலேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே ஏற்றுக்காமல் ஒரு பக்கம் இந்த வானதி இல்லை நீ எனக்கு வந்து பார்த்தனாக்கா தாலி கட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, என்னை விட்டு போயிடலான்லாம் நினச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாண்டிக்கிட்ட நம்ம வானதி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த நிலாவுக்கு இந்த ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. என்னடா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இவனை காட்டலையே அப்படின்னு வந்து பார்த்தோம். கரெக்டாக இந்த ராகவ் பண்ணுற வேலை ரொம்பவுமே ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலை அப்படின்னு அவருக்கு தெரியுதுல. ஆனால் நீ ஒரு பாஸ்கிட்டே இந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் பண்ணுவியா, இந்த மாதிரிலாம் சொல்லுவியான்னா இப்போ ஒர்க் பண்ணுறவங்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் அவர் நடந்துக்கிறது சரியா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. முக்கியமாக நம்ம நிலாவும் இதை எல்லாமே திரும்ப கேட்டிருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாமே பொறுத்து போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தகாத வார்த்தையில் நம்ம சோழன் இவனை திட்டியிருக்கான் இல்லையா, அதனால் ஒரே காரணத்துக்காக அமைதியாக வந்து அவங்க இருந்தாங்க. ஆனால் அதே பெரிய அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுப்பேற்றக்கூடிய ஒரு செயலாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம நிலாவும் சரி இந்த சோழனும் சரி ரெண்டு பேரும் அவனை விடக்கூடாது. அவனுக்கு என்ன தக்க தண்டனை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகுதும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகவ் திருந்துவான் போல். அது வரைக்கும் நம்ம நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறுமை இல்லாமல் அவங்களும் இப்போ கோவப்பட தான் போகிறாங்க. ஒன்று இந்த கம்பெனியில் நான் இருக்கணும் இல்லை அவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ அவனோட அதாவது அவங்க ஃப்ரெண்டோட அதாவது கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்க போகிறாங்க. அதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இப்போ நிலாவும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பணம் இல்லாத ஒரே காரணத்துக்காக இந்த சமயத்தில் நம்ம சோழன் நம்ம நிலாவுக்கு உதவி செஞ்சு அந்த கம்பெனி போகிறதுக்கு உதவி பண்ணால் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். நம்ம வானதியும் நம்ம பாண்டியனும் வந்து பார்த்தினாக்கா இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம நிலா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தாக்கா வெளியேறிடுவாங்க. எதனாலனா இவங்க ரெண்டு பேரும் உண்மையை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புருஷ பொண்டாட்டி ஆக போகிறாங்க. நம்மளால் இந்த ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது, அதாவது அங்கே அந்த கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்றத தெளிவாக வந்து நம்ம நிலா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம நிலா அந்த முடிவை மட்டும்தான் எடுக்குவாங்க. அதனால் நம்ம வானதி ரொம்ப டார்ச்சர் பண்ணி நம்ம பாண்டியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை இந்த சமயத்தில் நம்ம நிலாவை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.